பெரிய புராணத்தை பேச வேண்டிய நேரத்தில் நம்ம ஏன் அபிராமி அந்தாதி பேசுகிறோம்னா, இது நவராத்திரி காலத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம கோயிலில் பலமுறை சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே அம்மை பதிகமாகிய அபிராமி நல்லா பழகணும். சோமவாரப்பட்டியிலே அபிராமி அந்தாதி பாராயணத்துக்கு பிறகுதான் வகுப்பை தொடங்குறோம். ஒரு புதிய பழக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சைவ உலகத்தில் ஜெயித்தவர்கள் எல்லாருமே அபிராமி அந்தாதியில் முதல்ல வேலை செஞ்சவங்க தான். அது சுகி சிவம் ஐயாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். முதல்ல எதில் வேலை செஞ்சவங்க கீவா ஜெகநாதனாக இருக்கலாம். எதில் வேலை செஞ்சவங்க நாமளே முதல்ல, நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முந்தி 2006 அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்கேன். மாரியம்மன் கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் ஏரிப்பாளையத்தில் வேலை செய்கிறோம். இந்த அபிராமி அந்தாதி அற்புத சம்பவம் பௌர்ணமி அன்னைக்கு நடந்ததா, அமாவாசை அன்னைக்கு நடந்ததா? அமாவாசையே பௌர்ணமி ஆயிக்கிறார். அதனால அமாவாசை தோறும் வகுப்புன்னு வச்சிருந்தோம். இரவுல தான் வகுப்பு. அமாவாசை தோறும் வகுப்புன்னு வைத்தோம். அபிராமி அந்தாதி அதில் மனப்பாடம் பண்ணவங்க நிறைய பேர். இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னாலும் தெரியும். ஆமாம், அந்த நூலை நான் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அந்த ஊரே சொந்தமாகி போச்சு. ஏரிப்பாளையமே எல்லா வீட்டிலேருந்து பத்திரிக்கை வர ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகுதான் நான் அதுக்கு முந்தி மாரியம்மன் கோயிலில் நான் பேச ஆரம்பித்து 7-8 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே போய் தொடங்குறத சொல்கிறேன். அபிராமி அந்தாதியில் ஒருத்தர் தீவிரமாக வேலை செய்தால் அவர் நிறைய அருள் கிடைக்கும். பொள்ளாச்சி ஐயப்பசாமி கோயில் ஐயா அபிராமி அந்தாதி பேசியிருக்கிறேன். பொள்ளாச்சி ஐயப்பசாமி கோயிலில் அங்கே ஒரு டாக்டர் இருக்கிறாரு. ஜேபி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. டாக்டர் கணேச பாண்டியன், ஜேபிங்கிறது இன்னொரு டாக்டர், ஜேபி ஆசிரியர். அது எங்கள் சொந்த மாமா மகன் தான் ஜேபி கணேச பாண்டியன். அவருடைய மனைவி தான் இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்தினாங்க பொள்ளாச்சி ஐயப்பசாமி கோயிலில். அதில் பழக்கமாக என்ன இருந்துச்சுன்னா, அவங்க நவராத்திரி விழாக்களுக்கு கூப்பிட ஆரம்பித்தாங்க. போயிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அவங்க அந்த நவராத்திரி பொருள் அவங்க காட்டுற ஆர்வத்தை வகுப்பில் காட்டுறது இல்லை. அதனால நமக்கு பிறகு நம்ம வேற வேலைகள் போக ஆரம்பிச்சோம். இப்படி நிறைய வரலாறு இருக்குது. எந்த வரலாறே. ஆமாம், அதில் முதல் மந்திரத்தில் திரும்ப விநாயகர் வர்றார் பாருங்க. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதன் பாகத்து உமைமைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமேனி கணபதியே நிற்க கட்டுரையே. மாலையாக பொருந்திய கொன்றையையும் சண்பக மாலையும் முறையே அணிந்தருடுகின்ற தில்லையம் பெருமானுக்கோ, பெருமான் வாமபாகமாக உரைகின்ற உமாதேவிக்கும், சிவனுக்கு கொன்றை மாலை, உமைக்கு என்ன மாலை? செண்பக மாலை. அப்படி ரெண்டையும் பொருத்தி பார்க்கணும். மாலை அணிந்திருக்கின்ற திருமகனாக பிறந்த விநாயகர் பெருமானி கரிய நிறமுடையவர் இருக்கிறார் விநாயகரை. விநாயகருக்கு பல நிறம் சொல்லுவாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அன்றைக்கு எத்தனை வகை விநாயகர் இருக்கிறாருன்னு சொல்றாரு. நிறைய விநாயகர் வர்றாரு. நிறம் மாறுது, முகம் மாறுது, கைகள் மாறுது. நிறைய விநாயகர் சொல்றாரு. நர்த்தன விநாயகர். இப்ப இவர் கருப்பு விநாயகர்ங்கிறாரு. உண்மை விளக்கத்தில் என்ன விநாயகர்? சிவப்பு விநாயகர் இருக்கிறார். உண்மை விளக்கத்தில் இவர் கருப்புங்கிறார். ஏன் அப்படி சொன்னாரு? அது ஞான நூல். அதனால விநாயகரை ஞானமா பார்த்தாங்க. இது அருள் நூல். அதனால விநாயகரை அருளா பார்த்தாங்க. அதனால விநாயகரை கருப்பா பார்த்தாங்க. கருமைங்கிறதுக்கு நேரடியாக பொருள் எடுக்கக்கூடாது, நீளம்னு எடுக்கணும். கிருஷ்ணரை கருப்புன்னு சொல்றாங்க. கருப்பு கிடையாது. அவர் என்ன நிறம்? நீல நிறம். பச்சைமா மலைபோல் மேனின்னு சொல்றோம். அதனாலதான் பெருமாள் என்ன கடவுளாகிறாரு? காக்கும் கடவுளாகிறார். நம்ம இந்து தர்மத்துல சாமி சிவப்பா இருக்குதுன்னா ஞானம், கருப்பா இருக்குதுன்னா அருள். நம்முடைய தர்மத்துல வேதத்திலே அதுதான், ஆகமத்திலே அதுதான். கருப்பா இருக்குன்னா சாமி கருப்பா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. மேகத்தை போல அருள்பவன் என்று பொருள். பெருமான் இருக்கின்ற திருமேனியுடைய கணபதியே, 7 உலகங்களையும் பெற்ற சிறப்புடைய அபிராமி அம்மையை பற்றிய இந்த மந்திரத்துக்குள்ள 2 அம்பாள் வருது. ஒன்று விநாயகரை பெற்றவளாக உமாதேவி வர்றாங்க. இன்னொன்று இந்த நூல் யார் மேல் பாரப்படுகிறது என்று அபிராமி வர்றாங்க. ஒரே நூலுக்குள்ளே எத்தனை அம்மை? 2 அம்மை வர்றாங்க.
ஏழு உலகங்களை பெற்ற சிறப்புடைய அபிராமியை பற்றிய இப்படி யோசிச்சா நல்லா இருக்கும். விநாயகரை பெற்றது உமையம்மை, ஏழு உலகங்களை பெற்றது அபிராமி. இப்படி யோசித்தீங்களா இது வரைக்கும் யாராவது? இப்படி பஞ்சு டயலாக் மாதிரி சொல்ல வரணுங்களா? முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இப்படி சொல்லிக் கொடுக்கணும். பட்டர் அப்படிதான் சொல்றாரு. விநாயகரை பெற்றவரை முதல்ல சொன்னார் யாரு? ஆமா, ஏழு உலகங்களையும் பெற்றது அபிராமி என்று பாடுகிறார். பற்றிய அந்தாதி என்னும் நூல் பிரபந்தமானது. அந்தாதியிலேயே எழுதப்படுகிறதுனா மனம் செய்யவும் நினைவு வைக்கவும் எது எளிது? அந்தாதி எளியது. அதனால அந்தாதியில எழுதினாங்க. நான் 85 மதுரைக்கு படிக்க போறேன். வருஷம் கணக்கு போட்டுடுங்க. 85னா இப்ப என்ன ஓடிட்டு இருக்குது? 25. 40 வருஷத்துக்கு முந்தி மதுரைக்கு போகும்போது படிக்க போகும்போது பெரும்பாலும் டெய்லி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடுவேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் அம்பாள் படம் பெரிய படமாக, மாரியம்மன் படம், மீனாட்சி அம்மன் படம் எங்கள் வீட்டில் இன்னும் வழிபாட்டில் இருக்கு. அப்போ வழிபட ஆரம்பித்த மீனாட்சி அம்மன் படம் இப்போ இருக்கு. குங்குமம் வைக்கிற பழக்கமே எனக்கு எங்கே படிக்க ஆரம்பித்தவர் தான் வந்தது, மதுரையில் படிக்க ஆரம்பித்தவர் தான் வந்தது. அந்த தெப்பக்குளத்துக்கு தெற்கு பக்கத்தில் சுவரில் அபிராமி இந்த எழுதி போட்டிருப்பாங்க. அதில் உட்காந்தே மனப்பாடம் செய்வேன் ஒவ்வொரு பாட்டை. அபிராமி முழுவதும் எனக்கு மனப்பாடம். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்னுடைய மைண்டு தானாக ஒரு அபிராமி அந்தாதியை சொல்லும். அதை வச்சு நான் என்ன கிழமைன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது 5 திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் சொல்லுவேன். என்னுடைய மைண்டு தானாக ஒரு மந்திரத்தை ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். அதுலேருந்து எனக்கு என்னது தெரியும், இன்னைக்கு என்ன கிழமை. அபிராமி அந்தாதியை 5ஆக பிரிச்சிருக்கேன். 21வது மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அப்படின்னா எந்த அளவுக்கு அபிராமி அந்தாதியோட ஈடுபாடு இருக்குது. பிறகு எனக்கு கிடைத்த ஒரு யோகம், எங்க டிகிரியில சிலபஸா வந்துச்சு எது? அபிராமி அந்தாதி. அது மேலும் அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு வழியாச்சுது. இப்போ நாம பேச போறோம், நம்முடைய மாணவர்களே பேச போறாங்க. 18 பேர் பேச போறாங்க அபிராமி அந்தாதி. நவராத்திரியில நம்ம மடத்தூர்ல அபிராமி அந்தாதி பேச போறோம். அதுக்காக தான் புத்தகத்தை அவசரமா கையில் எடுத்துருக்கிறேன். இது கீவாஜா ஒரு புக்காக எழுதியிருக்கிறாரு. இதே மாதிரி 4 புக்காக எழுதியிருக்கிறாரு. 2மே நம்ம அபிராமும் 7 உலகங்களையும் படைத்த அபிராமியை பற்றி பாடிய இந்த நூல் எப்போ என் சிந்தையில் இருக்கும்படியாக நீ அருள் செய்யணுங்கிற பட்டர் நமக்கு சொன்னது என்னது? அபிராமி அந்தாதியை ஏதோ ஒரு நேரம் ஞாபகம் வைக்கக்கூடாது. எப்போ எங்க வச்சிருக்கணும்? நினைவில் வைத்திருக்கணும். சேக்கிழார் விநாயகரை நினைவில் வைக்கிறாரு. அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியையே நினைவில் வைக்கிறார். ஒரு நூலை நினைவில் வைப்பதற்கு கடவுளை வேண்டுகிற மதம் நம்ம மதம் தான். ஒரு நூல் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கணும், அதுக்கு நீங்க அருள் செய்யணும். வித்தியாசமான ஒரு விண்ணப்பம் அல்ல. நம்ம அப்படி நினைக்க விண்ணப்பம். திருக்குறள் எனக்கு ஞாபகத்துக்கே இருக்கணும், நீங்க அருள் செய்யணும்னு நினைக்க சாமி கொடுத்துருக்கிறோமா இல்லையே? அதனால எனக்கு இது அருள் செய்யணுங்கிறார். மந்திர பொருள் முழுவதையும் வேண்டு வேணாலும் உங்களுக்கு வாசிக்கிறேன். மாலையாக பொருந்திய கொன்றையையும் சண்பக மலர் மாலையையும், கொன்றை சிவன் அணிந்திருக்கிறாரு, சண்பகம் அம்மை அணிந்திருக்கு. மாற்றி அணிந்தா என்ன சார், உங்களுக்கு என்ன சார், அதில் என்ன தப்புன்னு கேட்கக்கூடாது. கொன்றை யோகத்தை கூட்டம், சண்பகம் போகத்தை கூட்டம். 2க்கும் வித்தியாசம். தில்லையன் பெருமானுடைய இடது பாகமாக இருக்கிற உமாதேவிக்கு பிறந்த திருக்குமரனை, விநாயகனை, கரிய நிறம் பொருந்தியவனே, கணபதியே, 7 உலகங்களை பெற்ற சிறப்புடைய அபிராமியை பற்றி நான் இந்த நூலை பாடியிருக்கிறேன். இந்த நூல் என் மனசை விட்டு போகாம நீங்க எனக்கு என்ன செய்யணும்? அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். அதுல 4வது மந்திரத்துக்கு பொருள் சொல்லுது. அது முதல் பாடல் சொல்லிதானே உள்ள போகணும். உதிக்கின்ற செந்ததி உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாநிலம் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மறக்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயமென விதிக்கின்ற வேணி அபிராமி எந்தன் விழுத்துணையே. இப்போ 4வது மந்திரத்தை மட்டும் நடத்த போறோம். 10 நிமிஷத்துக்குள்ள நடத்தணும். பூவுலக வாசிகளாகிய மனிதர்களும் தேவலோக வாசிகர்களாகிய தேவர்களும் மரணமில்லாத பெருமையுடைய முனிவர்களும் வணங்குறாங்க. யாரை? அபிராமி. தேவர்கள் வணங்குகிறார்கள், மனிதர்கள் வணங்குகிறார்கள். மரணமில்லா முனிவர்னா யோகிகள்னு அர்த்தம். திருமுறை போன்ற சித்தர்களும் வணங்குகிறார்கள்.
ஒரு செய்தி மறந்துடாதீங்க, சித்தர்களுக்கு 2 தெய்வம் ரொம்ப முக்கியம். 3 பேர், விநாயகர், முருகர், அம்மை. எந்த ஒரு சித்தரும் இந்த 3லிருந்து தப்பிக்கவே முடியாது. அம்மை வழிபாட்டில் இருக்கணும், விநாயகர் வழிபாட்டில் இருக்கணும், முருகர் வழிபாட்டில் இருக்கணும். அவர் தான் யாராக முடியும். அல்லது இந்த 3 பேராகனா யாராவது ஒருத்தர் அருள் செய்திருக்கணும். அவங்க தான் சித்தராக. எந்த சித்தர் வரலாறு பாருங்க, முருகன் சம்பந்தப்பட்டிருப்பாரு, இல்லைன்னா அம்மை சம்பந்தப்பட்டிருக்கோம், அல்லது விநாயகர் சம்பந்தப்பட்டிருப்பார். திருவடிகளும் மென்மையுடைய தேவியே, மென்மையான இயல்புடைய தேவியே, கொன்றை மாலை அணிந்த நீண்ட சடையுடைய சிவபெருமான், குளிர்ச்சியை உண்டாக்குகின்ற சந்திரனையும் பாம்பையும் கங்கையும் கொண்ட தூயவராகிய சிவபெருமானும் நீயும் என் அறிவில் எக்காலத்தும் இணைந்திருக்க வேண்டும். அதாவது மனிதர் வணங்குறாங்க, தேவர்கள் வணங்குறாங்க, யோகிகள் வணங்குறாங்க. அம்மையே நீ மென்மையான இயல்புடையவள். சிவபெருமான் கொன்றை அணிந்தவனாக இருக்கிறார், நீண்ட சடை உடையவராக இருக்கிறார், சந்திரனை அணிந்திருக்கிறார், பாம்பை அணிந்திருக்கிறார், கங்கை அணிந்திருக்கிறார். அந்த சிவபெருமான நீ எப்போது எங்கே இருக்கணும்? என் உள்ளத்தில் இருக்கணும். இன்றைக்கு என்னமோ எல்லா பாடமும் ஏதாவது வருது, யோகமாகவே வருது, அகபூஜையாகவே வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? நாம இருக்கிற மார்க்கம் அப்படி. என்ன மார்க்கம்? ஞான மார்க்கம். ஞான மார்க்கிக்கு எது இருக்கணும்? யோகம் இருக்கணும். யோகி அக வழிபாடு செய்யாத ஒருவனுக்கு என்ன கிடையாது? ஞானம் கிடையாது. திருவாசகம் பார்க்கலாம். என்ன தலைப்பு? திருக்கழுக்குன்ற பதிகமா? திருக்கழுக்குன்ற பதிகமா? அதுல எத்தனாவது மந்திரம்? 7வது. அப்படியே கண்டினியூவா பதிக்கிறது. 7வது மந்திரம். 7வது மந்திரத்துக்கான பொருள் சொல்லலாமா? உத்தரகோச மங்கை என்ற தலத்தில்